வணக்கம் நண்பர்களே, இது நமது இந்து தமிழ் கலாச்சாரம். திருக்குறிப்பு தொண்ட நாயனாரின் வரலாறை பத்தி தான் பார்க்க போறோம். இவர சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியாருக்கும் அடியேன்னு திருத்தொண்ட தொகையில பாடியிருக்காரு. 63 நாயன்மார்களுமே சிவபெருமானுக்கு ஒவ்வொரு வகையில ஒப்பற்ற தொண்டு செய்துட்டு வந்தாங்க. திருக்குறிப்பு தொண்ட நாயனார் தொண்டை நாட்டுல பல்லவர்களின் பண்டைய தலைநகரான காஞ்சி மாநகரத்துல வண்ணார் மரபுல பிறந்தாரு. இவரோட இயற்பெயர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. சிவனடியார்களோட குறிப்பறிந்து தொண்டு செய்யும் இயல்புடையவராய் இருந்ததால இவரை எல்லாரும் திருக்குறிப்பு தொண்டர்னு கூப்பிட்டாங்க. சிவனடியார்களோட குறிப்பறிந்து அவங்களோட அழுக்கு துணியை துவைச்சு சலவை செய்யற திருப்பணிய நேர்மையோடையும் சிவபக்தியோடையும் செஞ்சிட்டு வந்தாரு. அடியார்களோட துணிகள்ல இருக்க அழுக்க போக்குறதால தன்னோட பிறப்பின் மாசு நீங்குங்கிற எண்ணத்துல இந்த பணிய சிறந்த தெய்வீக பணின்னு சிரத்தையோட செஞ்சிட்டு வந்தாரு. இவர் சிவபெருமான் மேல தீராத அன்பு வச்சிருந்தாரு. சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு பணம், பதவி, புகழ் எதுவுமே தேவையில்லை. உடல் உழைப்பு போதும்னு உணர்ந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனார் உண்மையான தொண்டுள்ளத்தோட தன்னோட உடல் உழைப்ப வச்சு சிவனடியார்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு வந்தாரு. திருக்குறிப்பு தொண்ட நாயனார் தம்முடைய குலத்தொழில செய்யறதோட மட்டுமல்லாம சிவனடியார்களின் துணிகளை அன்போட சலவை செஞ்சு கொடுக்கறத தன்னோட தொண்டா நினைச்சு மகிழ்ச்சியோட செஞ்சாரு. அடுத்தவங்களுடைய துணிகள்ல இருக்க அழுக்க போக்குற வேலையை செஞ்சாலும் உண்மையான சுத்தமான மனதோட வாழ்ந்து வந்தாரு. நம்ம செய்யற தொழில் என்னவா இருந்தாலும் அதை வச்சு அடியார்களுக்கும் தொண்டு செய்யலாம்ங்கிறதுக்கு திருக்குறிப்பு தொண்ட நாயனார் ஒரு மாபெரும் உதாரணம்னு சொல்லலாம். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அன்பின் பெருமையையும் சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு உள்ளத்தையும் உலகறிய செய்ய விரும்பினார் சிவபெருமான். குளிர் மிகுந்த ஒரு நாள் ஒரு ஏழை சிவனடியார் போல ஒல்லியான உடம்பு, வறுமையில் வாடும் அடியவர் போல அழுக்கான துணியை போட்டுக்கிட்டு சிவபெருமான் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வீட்டுக்கு போனாரு. வயதான சிவனடியார காலையில பார்த்ததும் திருக்குறிப்பு தொண்ட நாயனாருக்கு மகிழ்ச்சி. அவரோட காலில் விழுந்து வணங்குறாரு. அடியாரோட அழுக்கான துணியை பார்த்த திருக்குறிப்பு நாயனார் அவருடைய அழுக்கு துணியை துவைச்சு சுத்தமான துணியா தர்றேன்னு அவருடைய துணியை கேட்டாரு. குளிர் தாங்காம நடுங்கிக்கிட்டு இருந்த அடியார் திருக்குறிப்பு தொண்ட தன்னோட துணிய துவைச்சு தர்றேன்னு சொல்றத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சவர் மாதிரி பாவனை செய்யறாரு. அப்புறம் என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு கந்தல் தான், இதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன செய்யறது, ஏற்கனவே குளிர் தாங்காம நடுங்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்றாரு. உடனே திருக்குறிப்பு தொண்டர் மனது வேதனைப்படுது. வேதனை அவரோட முகத்துல தெரியுது. அடியார் அழுக்கான துணியை போட்டுக்கிட்டு இருக்காரு, நம்மளால துவைச்சு தர முடியலையேன்னு வருத்தப்படுறாரு. தன்னோட பக்தன் மனம் வருத்தப்படுறத பொறுக்காம கொஞ்ச நேரம் யோசிக்கிறது மாதிரி பாவனை செய்யறாரு. அப்புறம் சரி, சூரியன் மறையறதுக்குள்ள துணியை துவைச்சு சுத்தமா உலர்த்தி தரணுங்கிற நிபந்தனையோட துணியை கொடுக்கறாரு. சரின்னு ஒத்துக்கிட்டு திருக்குறிப்பு தொண்டர் துணியை வாங்கிக்கிறாரு. குளிர் தன்னால தாங்கிக்க முடியாதுன்னு அடியார் சொன்னதை கேட்டுக்கிட்ட திருக்குறிப்பு தொண்டர் நீரோடைக்கு வந்து துணியை துவைக்க ஆரம்பிக்கிறாரு. ஈசன் தன்னோட திருவிளையாடல ஆரம்பிக்கிறாரு. திருக்குறிப்பு தொண்டர் துணிய வாங்கிக்கிட்டு வரும்போது நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சூரிய ஒளியால பிரகாசமா இருந்த வானம் திடீர்னு கார்மேகங்களால மூடிருச்சு. அன்னைக்கு சோதனையா பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சது. வானத்துல இருள் சூழ்ந்துருச்சு. அது மாதிரி தொண்டரோட மனமும் இருள் சூழ்ந்துருச்சு. துவைச்ச துணியை எப்படி காய வைக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த வேலையில திடீர்னு காத்து, இடி, மின்னல், பெருமழை ரொம்ப பெய்யுது. பேய் காத்துங்கிறது இதுதானா? ஊழி பெருமழையா? அண்ட சராசரமும் குலுங்குற மாதிரி இடி இடிச்சது. மின்னல் கண்ணை பறிக்குது. மழையோ நிக்க காணோம். என்ன செய்யறதுன்னே தெரியாம கலங்கி நிக்கிறாரு அடியார். சிவனடியார் கிட்ட பொய்யனாகி போயிட்டேனே, அடியார் இந்நேரம் துணி இல்லாம குளிர்ல நடுங்குவாரே, என்ன செய்யறதுன்னு பதறாரு. நாயனாரோட உடல் மழையாலேயோ இல்ல குளிராலேயோ நடுங்கல, அடியார் மீது கொண்ட பக்தியாலையும் பாசத்தாலையும் உண்டான பயத்தால நடுங்குது. அவரோட கண்கள்ல கண்ணீர் பெருகி வழியுது. அவரோட மனம் துடிக்குது. ஐயோ, நான் ஏழை, என்ன செய்வேன்? அடியாருக்கு செய்யற திருப்பணியில இப்படி ஒரு பேரிடி விழுந்துருச்சே. ஆஹா, தவறு செஞ்சிட்டோமே. ஏற்கனவே உடல் இழைச்சு மெலிஞ்சு இருந்தாரே சிவனடியார், இருந்த ஒரு மேல் துணியையும் வாங்கிட்டு வந்து துவைச்சு காய வைக்க முடியாம இப்படி மழை பெய்யுதே,
மழை ஆரம்பிக்கும் போதே வீட்டுக்கு போயிருந்தா ஒருவேளை இந்த காத்துலாவது ஓரளவுக்கு துணி காஞ்சிருக்குமோ, தப்பு செஞ்சிட்டோமோ. அந்த மாதிரி செய்யாம மழை நின்னுரும்னு காலந்தாழ்த்தி இப்ப ஈர துணியோட நிக்கிறேனே, அடியாருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? பாவம் அவரு இந்நேரம் குளிர்ல நடுங்கிட்டு இருப்பாரே. தள்ளாத வயதுல அந்த பெரியவருக்கு இந்த அளவுக்கு பொல்லாத கொடுமையை செஞ்ச பாவி ஆயிட்டேனே. வெளுத்து தர்றேன்னு வீரம் பேசியனா வீணாகி போயிட்டேனே. அடியாருக்கு துரோகியா மாறிய பின்னாடி இந்த பாவி உயிரை வச்சுக்கிட்டு உலகத்துல வாழலாமா? ஆகாது, ஆகவே ஆகாதுன்னு திருக்குறிப்பு தொண்டர் துணி துவைக்கிற கருங்கல்ல பாக்குறாரு. தம் தலைய பாறையில மோதி உடைக்க போனாரு. அதுக்கு மேல அன்பு தொண்டனை சோதனை செஞ்சு புண்படுத்த விரும்பல சிவபெருமான். தொண்டனை காக்க திருவுள்ளம் கொண்டாரு. நாயனார் தலை கல்லுல மோதி உடையறதுக்குள்ள சிவபெருமானோட மலர்கை பாறையிலிருந்து வெளியே வந்து அவரோட தலைய தாங்கி பிடிச்சது. அடிபடாம நம்ம தலைய யார் தாங்கி பிடிக்கிறான்னு நிமிர்ந்து பாக்குறாரு. வான வீதியில கோடி சூரிய பிரகாசத்தோட ரிஷப வாகனத்துல தாயாரோட காட்சி தர்றார் சிவபெருமான். அந்த காட்சியை பார்த்த திருக்குறிப்பு தொண்ட நாயனார் தரையில விழுந்து வணங்கி பெருமகிழ்ச்சி அடைகிறாரு. சிவபெருமான் அவரை பார்த்து, உனதின் அன்பின் திறத்தையும் பெருமையையும் புகழையும் உலகத்தாருக்கும் தெரிய செய்தோம். இனிமேல் கைலைக்கு வந்து எம்முடன் இருப்பீராகனு சொல்லி மறைஞ்சிட்டாரு. திருக்குறிப்பு தொண்டர் பல கால உலகத்துல வாழ்ந்து திரு தொண்டுகள் பல செய்தாரு. கடைசி காலத்துல கைலாய பதவி அடைஞ்சாரு. சிவனடியார்களின் உள்ள குறிப்பை உணர்ந்து அவங்களுக்கு திரு தொண்டுகள் பல செய்த திருக்குறிப்பு தொண்ட நாயனாரின் குருபூஜை சித்திர மாசம் சுவாதி நட்சத்திரத்துல அவர் அவதாரம் செய்த ஸ்தலமும் முக்தி அடைந்த ஸ்தலமுமான காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில்ல சிறப்பான முறையில கொண்டாடப்படுது. அதாவது பழைய சமய நூல்கள்ல திருக்கச்சி ஏகம்பம்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோயில்ல திருக்குறிப்பு தொண்ட நாயனாரின் தனி உருவ சிலை அமைஞ்சிருக்கு. சிவபெருமான் திருவிளையாடல் நடத்திய தலம் தான் காஞ்சி முக்தீஸ்வரர் திருக்கோயில். இங்க சன்னதிக்கு நேர் எதிரே நுழைவு வாயில்ல சுதை வடிவத்துல இந்த வரலாறு காட்டப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம் காந்தி ரோட்ல இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கு. இவரது குரு பூஜை அன்னைக்கு எல்லா சிவாலயங்கள்லயும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். நம்ம யார வேணாலும் இருக்கலாம், எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், அது முக்கியம் இல்ல. நம்ம மன தூய்மை தான் முக்கியம். அதை இந்த நாயனாரின் வரலாறுல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட இவரோட வரலாறு முடியுது. நாம அடுத்து பார்க்க போற நாயன்மார் யாருன்னா சண்டீஸ்வர நாயனாரின் வரலாறை பத்தி தான். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு நமது இந்து கலாச்சாரம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள்.